அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே அமைக்கப்பட்டது. அதிமுக அதில் போய் சேர்ந்திருக்கு. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருந்த கட்சிகள்லாம் அவர்கள் அதன் மூலமாக நாங்கள் சீட்டுகளை பெறுவோம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படை தான், புரியுதுங்களா? வேற ஒன்றும் கிடையாது. சார் நான் தான் தெளிவு, அதாவது எல்லா குடும்பம் அதை பாரு, குடும்பம் இதிலே தெளிவா பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணத்தொகை 10,000 நாங்கள் அது உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுப்போம். ஏற்கனவே அதெல்லாம் எங்களுடைய ஆட்சி மன்றங்களுக்கு கூடி அதற்கு தகுந்த முடிவு எடுக்கும். சார் அதான் சொன்னேன், ஆட்சி மன்ற குழு அதை கூடி அதற்குண்டான முடிவு எடுத்து அறிவிக்கப்படும். சார் இன்றைக்கு திமுக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்று அமுல்படுத்தி இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு கட்சினா திமுக கட்சி. இன்றைக்கு திரு நேரு அவர்கள் மீது இடி ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை அங்கே இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை காவல் அதிகாரிக்கு அனுப்பிட்டிருக்காங்க. 3 முறை அவள் அறிக்கை அனுப்பப்பட்டதாக தகவல் செய்தி. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த அடிப்படையில் நீதிமன்ற இன்றைக்கு திரு நேரு அவர்கள் மீது இடி ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை அங்கே இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை காவல் அதிகாரிக்கு அனுப்பிட்டிருக்காங்க. 3 முறை அவள் அறிக்கை அனுப்பப்பட்டதாக தகவல் செய்திகள். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த அடிப்படையில் நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டு இடி தாக்கல் செய்த அந்த அறிக்கையின்படி அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குதோ அதையெல்லாம் உள்ளடக்கித்தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை மதித்து இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. செயல்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்த எந்த தீர்ப்பையுமே இவர்கள் மதித்ததே கிடையாது. இதுவரை டிஜிபி, நிரந்தர டிஜிபி, சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிச்சிருக்காங்களா? நீதிமன்றம் போச்சு, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போய் வந்த பிறகு கூட இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காமல், தீர்ப்பை மதிக்காமல் இருக்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி.